நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன். எந்தெந்த குடும்பங்களிலே தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் மேல் அன்பு அளவில்லாமல் வைத்திருக்கிறதை செயல் வடிவிலே செயல்படுத்துகிறார்களோ அந்த குடும்பத்திலே தேவ சமாதானம் தங்கியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரையும் இன்னைக்கு என்னென்ன விதத்தில் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு மன நோவு உண்டு பண்ணுகிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் இன்றைக்கு வெளியே வர வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரைட், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது கரெக்ட், என்னை பொறுத்த வரைக்கும் நான் போகிறது ரூட்டு சரி என்று ஒரு நாளும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், வேதத்திற்கு முன்பாக எப்படி இருக்கிறீர்கள், வேதம் ஒரு புருஷனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது, வேதம் ஒரு மனைவியிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது, வேதம் பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது, அந்த வசனத்திற்கு உள்ளால உங்களை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டுமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் நான் பரிசுத்தவான் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அழிவை கண்டுவிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். தீர்க்க தரிசனமே புதிய காரியத்தை உங்கள் மத்தியிலே செய்ய போகிறேன்,